ஸோ இந்த வீடியோஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு. ஸோ அந்த புத்தகத்திலிருந்து பேராசிரியர் வெங்கடேசன் ஐயா அவர்கள் அவர் எழுதின புத்தகத்திலிருந்து டிஎன்பிசி எஸ்பெக்ட்ஸில் முக்கியமான பாடத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வீடியோஸாக போடலாம்னு சொல்லி நம்ம ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். ஸோ இந்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கு, ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ அந்த டாபிக் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த புக்கில் வந்து நிறைய கண்டென்ட் வந்து இருக்கும். ஸோ வீடியோஸ் வந்து நான் ரொம்ப லென்த்தியாக போட விரும்பலை, ஒரு பார்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் போடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ வெங்கடேஷ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நம்ம நோட் பை நோட் என்ன சொல்கிறது, ஒரு ஹிண்ட் போல் வந்து எடுத்து அதை வந்து நம்ம இங்கே வந்து கிளாஸஸை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்கான சில விஷயங்களை பார்த்துடலாம். ஸோ மேற்கத்திய பண்பாடு தாக்கம் இந்தியர்களுடைய சிந்தனையில் வந்து மாற்றத்தை வந்து ஏற்படுத்துச்சு. மேபி இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ரீசனிங் டைப்பில் வந்து மேபி என்ன பண்ணலாம்னா சில டைம்ஸ் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது, சரியா? ஸோ மேற்கத்திய பண்பாடு அதனுடைய தாக்கம் வந்து இந்தியர்களுடைய மனசில் சிந்தனையில் வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு. அதே போல் இந்தியாவில் உருவான சமுதாயம் மற்றும் சமய மறுமலர்ச்சி இயக்கங்கள், சோஷியல் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரியான சோஷியல் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் மூலமாக நமக்கு ஒரு தேசிய உணர்வு வந்து வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்த பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்களை வந்து சுரண்டல் கொள்கை, அந்த சுரண்டல் கொள்கை மூலமாக அதே போல் அவங்களுடைய ஆதிக்கம், இதெல்லாம் வந்து நம்ம எதிர்த்து அந்த மனப்பான்மை வந்து நமக்கு இன்பில்டாகவே வந்து என்ன ஆகிடுச்சு, காலப்போக்கில் வந்து நமக்கு உருவாக்கி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் ஸ்டார்டிங்கில் பேசிக்கான பாயிண்ட்ஸ் கொடுத்து ஆரம்பிப்பாங்க. அடுத்து சென்னை, வங்காளம், பாம்பே, இந்த மாதிரியான இடங்களில் அரசியல் அமைப்புகள் தோன்றி தேசிய உணர்வை வளர்த்தன. அந்த சென்னை, பாம்பே, அப்புறம் வங்காளம், வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரியான ரீஜனில் பொலிட்டிக்கலாக வந்து நிறைய அமைப்புகள் வந்து என்ன ஆகிருக்கும், உருவாகியிருக்கும். அது உருவாகி மக்கள் மத்தியில் ஒரு தேசிய உணர்வை வந்து வளர்த்துச்சு. இதனுடைய விளைவாகத்தான் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற ஒரு இயக்கம் வந்து உருவானது அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சிம்பிளாக பேசிக்கான விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து என்ன மாதிரியான பங்குகள் வந்து இருக்குது ஆரம்ப காலத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய விடுதலை போராட்டத்தில் முன்னணி பங்கு வகிக்கக்கூடியது நம்ம பார்க்குறோம். எக்ஸாம்பிளுக்கு தென்னிந்திய கிளர்ச்சி நம்ம தனியாக டாப்பிக்கே பார்க்கலாம். 1800 to 1801 தமிழ்நாட்டில் ஆரம்பமான தென்னிந்திய கிளர்ச்சியாக இருக்கட்டும், வேலூர் கிளர்ச்சி எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயங்கள் 1806. அந்த வேலூர் கிளர்ச்சியாக இருக்கட்டும், முக்கியமான கிளர்ச்சிகள் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ஆரம்பமாக இருக்கும். தமிழ்நாடு வந்து நம்ம முன்னணி வந்து பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லலாம். என்னதான் வந்து கிளர்ச்சிகள் நிறைய வந்து தோன்றினாலும் ஆரம்பத்தில் அந்த கிளர்ச்சிகள் எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு, தோல்வியில் தான் முடிஞ்சுது, சரியா? தோல்வியில் முடிஞ்சாலும் அதுக்கப்புறமா வந்த அரசியல் விழிப்புணர்வு மக்கள்கிட்ட வந்து அதிகரித்ததன் காரணமாக மக்கள் வந்து என்ன பண்ணாங்க, தெளிஞ்சு கொஷின் கேட்க ஆரம்பித்தாங்க, சரியா? அதுதான் வந்து இங்கே மீன் பண்ணுறாங்க. ஆங்கில கல்வி பெற்ற தலைவர்கள் அரசியல் அமைப்புகளை உருவாக்கினர். ஆங்கில கல்வி பெற்ற தலைவர்கள் அரசியல் அமைப்புகளை உருவாக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சென்னை சுதேச சங்கம், இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க, 1852. எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற கொஷின், டிஎன்பிஎஸ்சில் இந்த கொஷின் நிறைய டைம் கேட்டிருப்பாங்க. சென்னை சுதேச சங்கம் வந்து எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க, 1852. அதே போல் மெட்ராஸ் மகாஜன சபை, சென்னை மகாஜன சபை அப்படின்னு சொல்லி இன்னொரு அமைப்பு எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க, 1884. இந்த மாதிரி ஆங்கில கல்வி பெற்ற தலைவர்கள் முக்கியமான அரசியல் அமைப்புகள் வந்து உருவாக்குனாங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுடைய ஆரம்பகால பங்கு அப்படின்னு அந்த டாபிக் கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் வந்து எப்படி உருவாச்சு, அதுக்கு என்ன முயற்சிகள் வந்து எடுத்தாங்க அப்படின்ற சில விஷயங்கள் பார்க்கும்போது 1884, சரியா? 1884 அடையாரில் ஒரு கூட்டம், சரியா? 1884 அடையாரில் ஒரு கூட்டம் நடக்குது. பிரம்ம ஞான சபை சார்பாக ஒரு கூட்டம் வந்து நடக்குது, சரியா? அந்த கூட்டத்தில் நாடு முழுவதும் ஒரு பொதுவான அமைப்பு வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வராங்க, சரியா? இந்த கூட்டம் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா திவான் ரகுநாத ராவ், இந்த கூட்டம் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா அடையாரில் திவான் ரகுநாத ராவ் அப்படின்றவருடைய இல்லத்தில் வந்து நடக்கும். மாநில கிளைகளை உருவாக்கணும், தேசிய மாநாடு நடத்தணும், சரியா? இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கூட்டத்தில் வந்து பேசுவாங்க.
ஸோ இதன் விளைவாக தான் பின் நாட்களில் வந்து என்ன உருவாக்கியிருப்பாங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து என்ன இருக்கும், உருவாகி இருக்கும். ஆலன் ஆக்டேவன் ஹியூம், ஏஓ ஹியூம், ஸோ இவருடைய ஒரு ஹெல்ப்னால் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவாகி இருக்கும். இதெல்லாம் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக வந்து கேட்ட கொஷின்ஸ், சரிங்களா. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு, எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த டேட்டை வந்து கேட்பாங்க. ஸோ எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா டிசம்பர் மாதம், சரிங்களா. டிசம்பர் 28, 1885. எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற கொஷின். இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு உருவாக்குனாங்க? டிசம்பர் 28, 1885 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபார்ம் பண்ண உடனே ஒரு 3 மாநாடுகள் வந்து நடத்துவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின், சரிங்களா. ஸோ முதல் மாநாடு எங்கே நடக்கும் அப்படின்னா பம்பாயில் நடக்கும். எப்போது? 1885. முதல் மாநாடு எங்கே நடக்கும் அப்படின்னா பம்பாயில் நடக்கும் 1885. ஸோ இந்த முதல் மாநாட்டில் மொத்தம் எத்தனை பிரதிநிதிகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, எத்தனை பிரதிநிதிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸாமில் கேட்பாங்க. இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். 72 பிரதிநிதிகள், சரிங்களா. ஸோ முதல் காங்கிரஸ் மாநாட்டில் 72 பிரதிநிதிகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அந்த 72 பிரதிநிதிகளில் சென்னை மாநிலத்திலிருந்து எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா 21 பேர். எக்ஸாமில் இதை ரிப்பீட்டாக கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா. ஸோ அப்போ மெட்ராஸ் மாகாணம் அப்படின்றது மெட்ராஸு, கேரளாவுடைய சில பகுதிகள், ஒடிசாவுடைய சில பகுதிகள், ஆந்திராவுடைய சில பகுதிகள். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சென்னை மாநிலம். ஸோ அந்த முதல் மாநாட்டில் 72 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அந்த 72 பேரில் 21 பேர் வந்து சென்னை மாநிலத்தில் இருந்து மட்டுமே வந்திருப்பாங்க. ஸோ அப்போ அந்த 21 பேரில் 16 பேர் தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே போயிருப்பாங்க. எக்ஸாமில் இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க, சரியா. ஸோ முதல் காங்கிரஸ் மாநாட்டில் 72 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, கலந்துக்கிறாங்க. அந்த 72 பேரில் 21 பேர் சென்னை மாநிலத்திலேருந்து போயிருப்பாங்க. அந்த 21ல் 16 பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போயிருப்பாங்க. ஸோ இந்த 16 பேர் போயிருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே இந்த சென்னை மகாஜன சபை, மெட்ராஸ் மகாஜன சபை சார்பாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த 16 பேருமே வந்து அதில் போயிருப்பாங்க. ஸோ அந்த அமைப்பை சேர்ந்த ஒரு 16 பேர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த முதல் மாநாட்டுக்கு தமிழ்நாட்டிலேருந்து போயிருப்பாங்க. எக்ஸாமில் இதை நிறைய டைம் என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அதில் முக்கியமான தலைவர்கள் யார் யார் பார்க்கணும் அப்படின்னா எஸ் சுப்பிரமணிய ஐயர், வி அனந்தாச்சாரியார், மு வீரராகவாச்சாரியார், ரங்கையா நாயுடு அப்படின்னு சொல்லி ஒரு 16 பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. சில முக்கியமான தலைவர்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்தளவு இன்டெப்த்தாக யார் யாரெல்லாம் வந்து போனாங்க 16 பேருடைய லிஸ்ட்டுமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, சரியா. ஸோ எத்தனை பேர் போனாங்க, என்ன விஷயம் அப்படின்றது மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும், சரியா. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்வையாளர்கள். பார்வையாளர்களாக வந்து ஒரு 4 பேர் போயிருப்பாங்க. இது எக்ஸாமில் கேட்பாங்க, சரியா. அந்த முதல் மாநாட்டுக்கு பார்வையாளர்களாக வந்து ஒரு 4 பேர் வந்து போயிருப்பாங்க. அவங்க யார் யார் அப்படின்னா சென்னை டெரோஷியன் சங்க தலைவர், அவர் பேர் டிஎஸ் ஒயிட். சென்னை டெரோஷியன் சங்க தலைவர், அவர் பேர் டிஎஸ் ஒயிட். ஸோ ஒன்று. ரெண்டாவது ஆர் ரகுநாத ஐயர், ரெண்டாவது ஆர் ரகுநாத ஐயர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவர் என்ன பண்ணியிருப்பார், போயிருப்பார். மூணாவது பேராசிரியர் கே சுந்தரராமன். ஸோ இந்த ஸ்டைலஸ் பெண்ணெல்லாம் என்னால் சரியாக எழுத முடியல, அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேட்டு நோட் பண்ணிக்கிட்டால் வந்து இன்னும் பெஸ்ட், சரியா. நான் எழுதும்பொழுது இந்த ஸ்டைலஸ் பென் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மூன்றாவதாக யார் போயிருப்பாங்க, கே சுந்தரராமன், கே சுந்தரராமன். நான்காவதாக திருவள்ளூரை சேர்ந்த டிஎன் ஐயர், திருவள்ளூரை சேர்ந்த டிஎன் ஐயர் அப்படின்றவர் போயிருப்பார். ஸோ அப்போது முதல் மாநாட்டில் 72 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அந்த 72 பேரில் 21 பேர் வந்து சென்னையிலேருந்து போயிருப்பாங்க, சென்னை மாநிலத்திலேருந்து போயிருப்பாங்க. அந்த 21 பேரில் 16 பேர் தமிழ்நாட்டிலேருந்து போயிருப்பாங்க. அந்த 16 பேரும் மெட்ராஸ் மகாஜன சபை சார்பாக போயிருப்பாங்க. அதில் முக்கியமான பிரதிநிதிகள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 4 பேர் வந்து பார்வையாளர்களாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, போயிருப்பாங்க. ஸோ அதில் ஒருத்தவர் டிஎஸ் ஒயிட்டு, ரெண்டாவது ரகுநாத ஐயர், மூணாவது பேராசிரியர் கே சுந்தரராமன், நாலாவது திருவள்ளூர் டிஎன் ஐயர், சரிங்களா. ஸோ இதில் எக்ஸாமில் இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸில் தான் என்ன பண்ணாங்க, இதை வந்து கேட்டாங்க. முதல் தீர்மானத்தை வந்து முன்மொழிந்தவர், அந்த முதல் காங்கிரஸ் மாநாட்டில் முதல் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யார், எஸ் சுப்பிரமணிய ஐயர். எக்ஸாமில் இதை கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. ஸோ முதல் தீர்மானத்தை முன்மொழிந்தது யார்,
ஸோ அவர் எஸ் சுப்பிரமணிய ஐயர். இவர் தான் என்ன பண்ணியிருப்பார், முதல் தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருப்பார். எக்ஸாமில் நிறைய டைம் கேட்டுட்டாங்க. அந்த முதல் தீர்மானம் என்ன அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸுக்கு முதல் தலைவர், ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு இடத்துல வந்து மீட்டிங் நடப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ முதல் மாநாட்டுக்கு தலைவருடைய பெயர் WC பானர்ஜியை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள், அவரை வந்து தலைவராக இருக்கலாம் அப்படின்னு அந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததே யார் தான், எஸ் சுப்பிரமணிய ஐயர். எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரியா. ஸோ இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பிரதிநிதிகள் வந்து நிறைய விஷயங்களை வந்து அந்த முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, முடிச்சிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், 8 தீர்மானங்களில் தமிழர்கள் வந்து முக்கியமான வந்து பங்கு கொண்டு இருக்காங்க. அதே முதல் மாநாட்டில் நிறைய தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தது எஸ் சுப்பிரமணிய ஐயர். அதே போல் நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மொத்தமாக ஒரு 8 தீர்மானங்களில் வந்து தமிழர்கள் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஹிந்து பத்திரிகையை சேர்ந்த வீரராகவாச்சாரியார் அதில் குறிப்பிடத்தக்கவர். ஸோ ஹிந்து பத்திரிகையை சேர்ந்த வீரராகவாச்சாரியார் அதில் வந்து முக்கியமாக குறிப்பிடப்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. சென்னை மகாஜன சபை பிரதிநிதிகள் முக்கிய பங்கு வகித்தனர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 16 பேருமே வந்து மெட்ராஸ் மகாஜன சபையை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ சென்னை மகாஜன சபை பிரதிநிதிகள் முக்கியமான பங்கு வந்து வகிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது காங்கிரஸ் மாநாடு எங்கே நடக்கும் அப்படின்னா 1886 கல்கத்தாவில் நடக்கும். சரியா. எல்லாமே பேசிக்காக எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின் தான். ஸோ இந்த இரண்டாவது மாநாட்டில் எத்தனை பேர் வந்து கலந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா 47 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாமில் கேட்டிருக்கான், டிஎன்பிஎஸ்சியில் பழைய கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மெட்ராஸில் இருந்து, அதாவது சென்னையிலிருந்து 47 பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இரண்டாவது காங்கிரஸ் மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த இரண்டாவது காங்கிரஸ் மாநாடு வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1886 கல்கத்தாவில் வந்து நடந்திருக்கும். சரிங்களா. ஸோ இதில் வந்து கலந்துக்கிட்ட முக்கியமான தலைவர்கள் யார் யார் அப்படின்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்று ஜி சுப்பிரமணிய ஐயர். சரியா. ஸோ ஜி சுப்பிரமணிய ஐயர். இன்னொன்று எஸ் சுப்பிரமணிய ஐயர். மூணாவது எஸ் சுவாமிநாத ஐயர். நாலாவது கேசவ பிள்ளை. அஞ்சாவது பி ரங்கைய நாயுடு. ஆறாவது பி அனந்தசாரி. ஸோ இந்த தலைவர்கள்லாம் இரண்டாவது காங்கிரஸ் மாநாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முக்கியமான தலைவர்கள். ஸோ அடுத்து மூன்றாவது காங்கிரஸ் மாநாடு எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா சென்னையில் நடந்திருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், சென்னையில் நடந்திருக்கும். சென்னையில் எந்த இடத்துல, 1000 விளக்கு தொகுதி. ஸோ 1000 விளக்கு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய 1000 லைட்ஸ். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா மக்கீஸ் கார்டன். எக்ஸாமில் இதை கேட்டிருக்கான். 1000 விளக்கு பகுதியில் மக்கீஸ் கார்டன் அப்படின்ற இடத்துல வந்து இந்த மூன்றாவது காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும் 1887. இந்த மூன்றாவது காங்கிரஸ் மாநாட்டுக்கு வந்து யார் தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படின்னா ஃபக்ருதீன் தியாப்ஜி. டிஎன்பிஎஸ்சியில் அடித்து துவச்ச கொஷின். அதே போல் இந்த கொஷினும் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. திறந்த வெளியில் நடத்தப்பட்ட முதல் மாநாடு எது? சென்னையில் நடந்த மாநாடு தான். ஸோ மூன்றாவது காங்கிரஸ் மாநாடு தான் திறந்த வெளியில் நடந்த முதல் மாநாடு. அதே போல் இந்த மூன்றாவது காங்கிரஸ் மாநாட்டில் எத்தனை பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க சென்னை மாநிலத்திலிருந்து அப்படின்னா 362 பேர். சரியா. ஸோ சென்னை மாநிலத்திலிருந்து 362 பிரதிநிதிகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மூன்றாவது காங்கிரஸ் மாநாட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாமில் இதை நிறைய டைம் என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாநாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண அமைப்புகள் என்னென்னு அப்படின்னா சென்னை பட்டதாரிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை, திருவல்லிக்கேணி இலக்கிய சங்கம், தென்னிந்திய வர்த்தக நிறுவனங்கள், பல சமூக மற்றும் அமைப்புகள். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா மெட்ராஸ் மெட்டல் கம்பெனி, சென்னை மெட்டல் கம்பெனி வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அஞ்சுமான் முப்த இஸ்லாம், நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், அஞ்சுமான் முப்த இஸ்லாம். ஸோ அந்த அமைப்பை சேர்ந்தவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. புரசைவாக்கம் ஹிந்து நிதி அப்படின்ற அமைப்பும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. சானார் முன்னேற்ற சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பும் இந்த மூன்றாவது காங்கிரஸ் மாநாட்டில் சென்னையில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிதி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பொதுமக்கள் கிட்ட இருந்து திரட்டினாங்க. எக்ஸாமில் முக்கியமாக கேட்குற கொஷின். ஸோ இந்த மூன்றாவது தேசிய காங்கிரஸ் மாநாடு அதுக்கான நிதியை பொதுமக்கள் கிட்டவே என்ன பண்ணாங்க, திரட்டினாங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா 1 அணாலிருந்து 14 ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, நிதியை வந்து திரட்டிருப்பாங்க. 1 அணா முதல் 14 ரூபாய் வரை என்ன பண்ணியிருப்பாங்க, வசூல் வந்து பண்ணியிருப்பாங்க.
ஸோ முக்கியமாக அந்த நிதிகள் கொடுத்த உதவியாளர்கள் யார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ் சுப்பிரமணிய ஐயர், தனகோடி முதலியார், அப்புறம் மாதவராவ். இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, நிதி உதவி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க. எக்ஸாமில் அதை கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 அணா முதல் 14 ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, வசூல் வந்து பண்ணாங்க. ஸோ அடுத்து பிரதிநிதிகள் மாகாண வாரியாக வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்தோம் சென்னையிலிருந்து 362 பிரதிநிதிகள் வந்து போயிருப்பாங்க. சரியா? ஸோ சென்னையிலிருந்து 362 பிரதிநிதிகள். ஸோ பாம்பே, சிந்து அந்த பகுதியிலிருந்து 99 பேர், வங்காளம், பீகார்லேருந்து 79 பேர், அப்புறம் சின்ன சின்ன மாகாணங்களை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சொற்ப அளவில் வந்து எண்ணிக்கை வந்து வந்திருப்பாங்க. ஸோ இந்த 3 முக்கியமான நம்பர்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சென்னையிலிருந்து 362 பேர், பாம்பே, சிந்து பகுதியிலிருந்து 99, வங்காளம், பீகார்லேருந்து 79 பேர். சரிங்களா? ஸோ இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டதில் வந்து வழக்கறிஞர்கள் வந்து அதிகமாக இருந்திருப்பாங்க. ஸோ வழக்கறிஞர்களுக்கு அப்புறமா வணிகர்கள், விவசாயிகள், ஆசிரியர் பெருமக்கள், பத்திரிகையாளர்கள், தொழிலாளர்கள், ஸோ இந்த பிரிவை சார்ந்தவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாநாட்டில் வந்து ஒரு முக்கியமான விதிமுறை குழு வந்து ஒன்று போடுறாங்க. 32 பேர் கொண்ட ஒரு விதிமுறை குழு வந்து போடுறாங்க. சரிங்களா? ஸோ 32 பேர் கொண்ட ஒரு விதிமுறை குழுவை வந்து போடுறாங்க. அந்த உறுப்பினர்களில் தமிழ்நாட்டிலிருந்து போன முக்கியமான உறுப்பினர்கள் யார் யார்? ஸோ 32 பேர் கொண்ட ஒரு விதிமுறை குழுவை போடுறாங்க. அந்த 32 பேரில் இருந்த முக்கியமான தலைவர்கள், தமிழ்நாட்டு தலைவர்கள் யார் யார் அப்படின்னா எஸ் சுப்பிரமணிய ஐயர், சாமிநாத ஐயர், சபாபதி முதலியார், விஜயராகவாச்சாரியார். ஸோ இவங்கெல்லாம் அந்த 32 பேர் கொண்ட குழுவில் இடம்பெற்ற தமிழக தலைவர்கள். சரிங்களா? ஸோ அடுத்து மாநாட்டுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழில் உரைகள் நிகழ்த்தப்பட்டன. அப்சல்யூட்லி சென்னையில் தான் நடந்துச்சு. ஸோ தமிழில் உரைகளை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நிகழ்த்தியிருப்பாங்க. ஸோ அடுத்து பிரசுரங்கள். ஸோ பிரசுரங்களை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, தமிழில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பொதுமக்கள் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் டைப்பில், ரீசனிங் டைப்பில் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ பொதுமக்கள் வந்து அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு வந்து காங்கிரஸ் உடைய வளர்ச்சியில் ஒரு முக்கிய மையமாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை கொடுத்துருப்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், டாக்டர் சாரி சுதந்திர தீர்மானத்தை என்ன பண்ணியிருப்பார், கொண்டு வந்திருப்பார். டாக்டர் சாரி சுதந்திர தீர்மானத்தை வந்து என்ன பண்ணியிருப்பார், கொண்டு வந்திருப்பார். அதே போல் அந்த 3வது காங்கிரஸ் மாநாடு மீட்டிங்கில் விஜயராகவாச்சாரியார் கொண்டு வந்த விஜயராகவாச்சாரியார் எழுதிய காங்கிரஸ் வினாவிடை அப்படின்ற நூலை என்ன பண்ணுறாங்க, விற்கிறாங்க. எத்தனை பிரதி வந்து விற்றுச்சு அப்படின்னா 30,000 பிரதிகள் வந்து விற்பனையாச்சு. எக்ஸாமில் கேட்கலாம், காங்கிரஸ் வினாவிடை அப்படின்ற நூலை எழுதின ஆசிரியர் யார்? விஜயராகவாச்சாரியார். இந்த நூலை 3வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு சென்னையில் வந்து என்ன பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க. 30,000 பிரதிகள் வந்து என்ன ஆகுது, சேல் ஆகுது. ஸோ அந்த 30,000 பிரதிகள் சேல் பண்ண அந்த காசு என்ன பண்ணுறாங்க, மாநாட்டு நிதிக்காக என்ன பண்ணிக்கிறாங்க, மாநாட்டுடைய செலவுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. இது எக்ஸாமில் கேட்பாங்க. அதே போல் வரவேற்பு குழு என்ன பண்ணுறாங்க, அமைக்கிறாங்க. ஸோ அந்த 3வது மாநாட்டுக்கு வரவேற்பு குழு வந்து அமைக்கிறாங்க. அந்த வரவேற்பு குழு தலைவராக வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா சார் டி மாதவராவ். ராஜா சார் டி மாதவராவ் வரவேற்பு குழுவுடைய தலைவராக வந்து இவர் தான் இருந்திருப்பார். அதே போல் வரவேற்பு குழுவுக்கு செயலாளராக வந்து யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா விஜயராகவாச்சாரியார். வரவேற்பு குழு தலைவராக வந்து யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா சார் டி மாதவராவ். வரவேற்பு குழு செயலாளராக வந்து இருந்திருப்பவர் யார் அப்படின்னா விஜயராகவாச்சாரியார். இது ரெண்டுமே எக்ஸாமில் கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் குரூப் 1ல் ஐ திங்க் குரூப் 2 இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு கொஸ்டினில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த பாயிண்ட் கேட்டாங்க. ராவ் சாஹிப் மூக்கனாச்சாரி தமிழில் பேசி அனைவரது பாராட்டையும் பெற்றார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஸ்டேட்மெண்ட் டைப்பில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து குரூப் 1 இல்லை குரூப் 2 எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, அதில் வந்து இந்த கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ ராவ் சாஹிப் மூக்கனாச்சாரி சென்னையில் நடந்த 3வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தமிழில் பேசி அனைவரோடைய பாராட்டையும் கவனத்தையும் வந்து பெற்றிருப்பார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அந்த புத்தகத்தில் இருக்கும். எக்ஸாமில் இதை கேட்டிருக்கான், திரும்ப கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் கன்னிமரா பிரபு, அப்போது சென்னையுடைய கவர்னராக இருந்த கன்னிமரா பிரபு என்ன பண்ணியிருப்பார், மாநாட்டில் கலந்துக்கிட்ட பிரதிநிதிகள் அனைவருக்குமே என்ன பண்ணியிருப்பார், விருந்து வந்து கொடுத்துருப்பார். சரியா? ஸோ எந்த கவர்னர் வந்து பிரதிநிதிகளுக்கு வந்து விருந்து கொடுத்தாங்க அப்படின்றதும் கேட்கலாம் எக்ஸாமில். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்னிமாரா பிரபு. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்,
3 முக்கியமான மாநாடுகள். ஸோ பாம்பேயில் நடந்தது, அடுத்து கல்கத்தாவில் நடந்தது, அடுத்து வந்து மெட்ராஸில் நடந்தது அப்படின்னு சொல்லி 3 முக்கியமான மாநாடுகளை வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஒரே வீடியோஸில் வந்து நம்மளால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல முடியாது. அவ்வளவு பாயிண்ட், எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் வந்து அந்த புத்தகத்தில் இருக்குது, வெங்கடேசன் புத்தகத்தில். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டாக தான் வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டுடைய பங்கு இந்திய விடுதலை போராட்டத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அத்தனை டாபிக் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து நம்ம இண்டிவிஜுவலாக பிரித்து தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், போட முடியும். ஸோ ஒரே வீடியோவாக வந்து என்ன பண்ணுறது ரொம்ப லென்த்தாக வந்து போகும், சரிங்களா? ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த 3 மீட்டிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த பார்ட்டில் அடுத்தடுத்த வீடியோ வந்து கண்டினியூ ஆகும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருக்கா, எடுக்கிறது நல்லா இருக்கா, இல்லை எப்படி மாற்றிக்கணும், உங்களுடைய சஜஷன்ஸ் என்ன டாபிக் எடுக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பசங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் பார்த்து ஒன்றா சேர்ந்து படிக்கட்டும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பார்ட் வந்து நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.